காலையிலே நம்மளோட ஹேர் பேக் போட்டு தான் வாஷ் பண்ணியிருந்தேன். ஹேர் நல்லா சில்கியாக சாஃப்ட்டாக இருந்தது. எனக்கு நிறைய கிரே ஹேரே மாறி இருக்கு. அன்றைக்கி சீக்கிரமாக கடைக்கு போக வேண்டிய வேலை இருந்ததுனால வீட்டில் இருக்கிறத வச்சு அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டேன். தேங்காய் கொஞ்சம் இருந்துச்சு. இது கூட ஒரே ஒரு முட்டை மட்டும் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கடையில் வாழைப்பழம் இருந்தது. அதை வச்சு அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பராக முடிச்சாச்சு. உண்மையாக சொல்லப்போனால் இது ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்களேன். உங்களுக்கு வயிறும் ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப நேரமும் பசிக்கவே பசிக்காது. வேறு எந்த கிரேவிங்ஸுமே வராது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா தேங்காயில் நிறைய குட் ஃபேட் இருக்கிறதுனால வயிறு நல்லா ஃபில்லிங்காக வச்சுருக்கும். அப்புறம் இது கூட முட்டையும் எடுத்துருக்கிறதுனால ப்ரோட்டீன் நிறையா இருக்குது. அப்புறம் நான் இது கூட ஒரு பனானாவும் எடுத்துக்கிட்டதுனால இது ஒரு சூப்பரான ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ஆகிடுச்சு. தலையில் சீப்பு போட்டு சீவினதில் பாருங்கள், ஒரு முடி கூட சீப்பில் வரவே இல்லை. எனக்கு நிறையாவே ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிருக்குது. முடியுமே நல்லா சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் அடர்த்தியாகவே இருக்குது. முன்னை விட எனக்கு கொட்டி திரும்ப வளர்ந்துருக்குது. ரொம்ப நாளாகவே ஃப்ரெஞ்ச் பை ஹேர் ஸ்டைல் போடணுன்னு ஆசை. நானும் நிறைய டைம் போட்டு இந்த டைம் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு சந்திக்கிறேன்.